வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு நாம என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் கைஸ் நம்ம இன்னைக்கு இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். மேபி இதில் வந்து ஒரு சில பேருக்கு நிறைய கைடன்ஸ் கிடைக்கலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு கூட கைடன்ஸ் கிடைக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் பைல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்காகவே இந்த ரீடிங் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்காக கூட இந்த மெசேஜ் உங்களுக்கு வரலாம். ஸோ உங்கள் பைல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கைஸ். பைல் நம்பர் 3 நான் உங்களுக்கு கார்டு எடுக்கிறேன், பட் உங்களோட கார்டு வந்து திரும்பியே வருது. ஓகே, இருக்கட்டும், நான் எக்ஸ்ட்ராவாகவும் இன்னொரு கார்டு நான் உங்களுக்காக எடுக்கிறேன். ஓகே, ஒரு சில பேர் வந்து உங்களோட கடமைகள் என்னன்றது தெரியாம கொஞ்சம் நீங்க எப்படி சொல்றது, எஸ் கைஸ், கார்ட்ஸ் அதுவாகவே ஸ்லிப் ஆகுது. உங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப முக்கியத்துவமா எடுத்துட்டு உங்களோட பர்சனல் லைஃப்பை நீங்க ரொம்ப இதுவா விட்டுட்டு இருக்க மாதிரி எனக்கு யூனிவர்ஸ் காட்டுறாங்க. ஸோ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போய் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு ரெசினேட் ஆச்சுன்னா அந்த மெசேஜ் எடுத்துக்கோங்க கைஸ். ஓகே, பைல் நம்பர் 1 வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்டோன், பைல் நம்பர் 2 வந்து இந்த கிரீன் கலர் ஸ்டோன், அண்ட் பைல் நம்பர் 3 வந்து இந்த ஆமெத்திஸ் ஸ்டோன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களோட பைல் எதுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். உங்கள் பைலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பைலுக்கான டைம் ஸ்டாம்ப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ்? உங்கள் பைலை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் தரேன் கைஸ். ஓகே, நீங்கள் உங்கள் பைலை செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கான ரீடிங் இது. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பைல் நம்பர் 1, யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் யாரானாலும் இருக்கலாம், உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் வாங்க. வாவ், இப்போது கைஸ் நிறைய பேர் வந்து உங்களோட எமோஷன்ஸை இழந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு காட்டுறாங்க கைஸ். ஒரு சில பேருக்கு இது ரெசனேட் ஆகலாம். எஸ், நான் சொல்றது உங்களுக்கு ஆமாம், நான் வந்து அப்படி இருக்கேன் அப்படின்னா கண்டினியூவாக பாருங்கள், சரிங்களா? எல்லாருக்கும் இந்த ரீடிங் செட் ஆகும்னு சொல்ல முடியாது, அதனால உங்களுக்கு செட் ஆகிற மெசேஜஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் எமோஷன்ஸை நீங்கள் விட்டுருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஒரு இம்பேலன்ஸ்டான எனர்ஜிலேயே இருக்கீங்க கைஸ். இதை பண்ணலாமா இல்லை வேண்டாமா, இது நமக்கு கரெக்டாக இருக்குமா இருக்காதா, ஆனால் நீங்கள் அதை வெளியே காட்டிக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் இம்பேலன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வெளியே காட்டிக்க மாட்டேன்றீங்க. வெளியில் வந்து நான் ஓகே, நான் எல்லாம் பேலன்ஸ்டாக தான் இருக்கேன் எல்லாம் இது கொடுக்குறீங்க, ஆனால் நீங்கள் இம்பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி எனக்கு யூனிவர்ஸ் காட்டுறாங்க கைஸ். உங்களோட பர்சனல் லைஃப், வெளியில ஒர்க் பண்ற இடத்துல அதை நான் இது பண்ணி சொல்லல கைஸ், உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்க மாதிரி எனக்கு காட்டுறாங்க. ஓகே,
உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. மோர் தென் 2 கூட உங்களுக்கு கொடுக்கலாம். அதுல கூட நீங்க செலக்ட் பண்றதுக்கு எனக்கு எது கரெக்டா இருக்கும். இரு மனசாவும் இருக்கு. எனக்கு ரெண்டுமே எனக்கு வேணும். இல்ல எனக்கு எதுல செலக்ட் பண்ணா எனக்கு கரெக்டா இருக்கும். ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லயே இருக்கீங்க கைஸ். இதுதான் உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன். இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆமா மேம், நான் அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல தான் இருக்கேன் அப்படின்னா கண்டினியூவா உங்க பைல பாருங்க. பைல் நம்பர் 1. ஓகே, இது எதுனாலும் இருக்கலாம் கைஸ். உங்க ஜாப், கரியர், ரிலேஷன்ஷிப்பா கூட இருக்கலாம். மேபி நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல கூட ரொம்ப இம்பேலன்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ உங்க பைல் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூவா பாருங்க. பைல் நம்பர் 1க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? ஓகே, நிறைய கார்ட்ஸ் வந்திருக்கு, நம்ம பார்க்கலாம். பைல் நம்பர் 1க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? ஓகே, 9 of Cups. பைல் நம்பர் 1 கைஸ், நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன், ரொம்ப இன்ட்யூட்டிவான ஒரு பர்சன். உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா உங்களால் அதை உணர முடியும். உங்களுக்கு அந்த ப்ரெசன்ஸ் தெரியும். என்ன சொல்கிறது, உங்களால் கணிக்க முடியும். மேபி நீங்கள் ஒரு டேரோ ரீடராக இருக்கலாம், இல்லை ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறது, பைல் நம்பர் 1 நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக நீங்கள் விட்டுட்டீங்க. ஓகே, இதுக்கு மேலே நான் எல்லா விஷயத்துலையும் நான் எமோஷன்ஸாக இருக்கணும்னு நினைக்கல. எனக்கு எதுவும் வேணாம், நான் என் லைஃப்பை பார்த்து நான் மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க. வெறுத்து இருக்க மாதிரி எனக்கு காட்டுறாங்க கைஸ். நீங்கள் எதுனாலும் இருக்கலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனல் லைஃபாக இருக்கலாம். ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் வெறுத்து எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரியான ஸ்டேஜில் நீங்கள் இருக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை தேடி கிளம்புற சூழ்நிலைக்கு யூனிவர்ஸ் உங்களை தள்ளலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுவும் ஒரு காரணம் தான் கைஸ். பைல் நம்பர் 1. ஓகே, கைஸ், எனக்கு ஏன்னு தெரியல, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் இருக்க போகுது. பைல் நம்பர் 1. மூவ்மெண்ட் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்தடுத்ததுக்கு நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு யூனிவர்ஸ் உங்களை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா கைஸ், உங்களுக்கு தெரியும் இந்த இதை இப்படி பண்ணால் கரெக்டாக இந்த ஆன்சர் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். சாரி கைஸ். ஆனால் உங்களுக்கு எப்படி அப்படின்னா, நீங்கள் உங்களோட இன்ட்யூஷனை விட மற்றவங்க சொல்கிறத நீங்கள் ரொம்ப கேர் பண்ணுறீங்க, மற்றவங்கள வந்து ரொம்ப பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்கள் லைஃப்பை நியூவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட தேடி வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்குறீங்க கைஸ். இது சரியா இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க வேற ஒருத்தவங்க கிட்ட ஒப்பீனியன் கேக்குறீங்க. உங்களுக்கே தெரியும் இது உங்களுக்கு கரெக்டா இருக்குமா இருக்காதா அப்படின்றது. ஓகே, கைஸ், உங்க எனர்ஜி வந்து நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிடுறேன். எப்படின்னா, உங்க மனசுல நிறைய விஷயங்கள் பேசணும்னு இருக்கு. ஆனா நீங்க பேசணும் அப்படின்னு வர்றப்ப உங்களால பேச முடியல நிறைய விஷயங்கள்.
இண்டிவிஜுவலா நீங்க இருக்க போறீங்க கைஸ். இண்டிவிஜுவலா உங்களை வந்து யூனிவர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் உங்க லைஃப்ல இப்ப நடக்கலாம். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான பர்சன்ஸ் வந்து உங்களை விட்டு பிரியலாம். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம். இது எல்லாமே உங்களோட நல்லதுக்காக தான். ஸோ நீங்க வந்து இதை நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு வந்து ஒரு நியூ டிராவல், அட்வென்ச்சர் டிராவலா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது நீங்க வெளியில போகலாம். லைக் நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி எனக்கு காட்டுறாங்க கைஸ். அதுக்கான டைம் உங்களை தேடி வருது அப்படின்னு சொல்றாங்க கைஸ். பைல் நம்பர் 1. ஓகே, நம்ம இன்னும் டீப்பா பார்க்கலாம். உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றத பத்தி. ஓகே, பைல் நம்பர் 1. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு விஷயமா டீட்டெயிலாக சொல்கிறேன் கைஸ், சரிங்களா கைஸ்? என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஓகே என் லைஃப்பில் வந்து நான் இதை இந்த டைம் பீரியடில் நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஓகே இந்த ஏஜில் வந்து நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. ஓகே, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஆனால் என்ன, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ப்ராஃபிட்டோ அந்த ஒரு ஏர்னிங் உங்களுக்கு வரலையேன்னு சொல்லி ரொம்ப நீங்கள் வருத்தப்படுறீங்க. மேபி 2 இயர்ஸாக கூட நீங்கள் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் நினச்ச மாதிரியான ப்ராஃபிட், நீங்கள் நினச்ச மாதிரியான இது உங்களுக்கு வரலன்றதுனால நீங்கள் என்ன சொல்கிறது, ரொம்ப இதுவாக இருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க பைல் நம்பர் 1. நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு வித்தின் ஒரு 7 மந்த்தில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட்க்கு மேலேயே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க, ஓகேவா கைஸ்? நீங்கள் வந்து ஓகே இது வந்து நமக்கு இது கொடுக்கல, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி டக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட வேணாம். ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியல கைஸ், ஆனால் இங்கே உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் ஃபியூச்சரில் காத்துட்ருக்கு. வித்தின் 7 மந்த்ஸில் கூட இது நடக்கலாம். உங்களோட இத்தனை நாள் உழைப்பையும் சரி காத்திருப்பையும் சரி இப்போ நீங்கள் கை விட்டுறாதீங்க. நிறைய பேர் இந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க கைஸ். பைல் நம்பர் 1, நான் இதையும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து 2 விதமான எனர்ஜியாக இருக்கீங்க. ஒன்று, இல்லை நான் முடிவு எடுத்தது தான் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. இன்னொன்று அப்படி என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் முடிவு எடுக்கிறீங்க. திடீர்னு அப்படி எனக்கு சரிப்பட்டு வருமா, என்னால் முடியுமா, எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் உங்களுக்குள்ள வருது. லைக் இம்பேலன்ஸ்ட் எனர்ஜியாக இருக்கீங்க கைஸ். ஒரு சில பேர் உங்களோட கிங்கை கூட மீட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க பேர் கைஸ் 2 கிங் அண்ட் குயின்ஸ் வந்திருக்கு கைஸ். Queen of Cups, King of Cups, King of Swords, Queen of Swords. மேபி உங்களோட பர்சனும் சரி நீங்களும் சரி 2 பேருமே ஒரே மாதிரியான எனர்ஜியில இருக்கலாம். பைல் நம்பர் 1. நீங்களும் கோவப்படுறீங்கன்னா அவங்களும் அதை ஃபீல் பண்ணலாம், அவங்களும் அது மாதிரி மாறலாம். உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பாண்ட் இருக்கு கைஸ். மேபி 2 பேரும் ஒரு டிஃப்ரெண்ட் பிளேசஸாக கூட இருக்கலாம். நீங்களும் சரி இந்த பர்சனும் சரி இருக்கிறது கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம்.
நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்டா, உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியுது இவங்க தான் உங்களோட பர்சன் அப்படின்றது. நீங்க உங்க பர்சனை பத்தி கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா, இன்னும் மீட் பண்ணல மேம் என் பர்சனை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல மீட் பண்ண சான்ஸ் இருக்கு கைஸ். அண்ட் பைல் நம்பர் 1, இந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களால வந்து என்ன சொல்றது, இந்த எபிலிட்டி எல்லார்கிட்டயும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ரெண்டு எனர்ஜியுமே வந்து நீங்க ஒன்னா மெயின்டைன் பண்றீங்க. எப்படி சொல்றது, மேல் அண்ட் ஃபீமேல், லைக் எப்படி சொல்றது, நீங்க வந்து கரெக்டா மாஸ்குலின் எனர்ஜில மாஸ்குலின் மாதிரி இருக்கீங்க, ஃபெமினன் எனர்ஜில ஃபெமினன் மாதிரி இருக்கீங்க. எல்லாராலையும் இந்த எனர்ஜியை ஒரு இது கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியாது கைஸ். நான் உண்மையிலேயே சொல்றேன். லைக் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சனா இருக்கீங்க. ஓகே, இந்த இடத்துல இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும், எனக்கு இதுதானா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்றதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க கைஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல நீங்க தெளிவா இருக்கீங்க. நீங்க நிறைய முயற்சி பண்றீங்க, அதுக்கான பலன் உங்களை தேடி வரப்போகுது. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய சந்தேகம் வருது. வேற ஒருத்தவங்க சொல்றத கேட்க வேண்டாம் அப்படின்றத யூனிவர்ஸ் சொல்றாங்க கைஸ். நிறைய இதுல உங்களுக்கு வந்து குழப்பம் ஏற்படுது. உங்களுக்கு நல்லா கைட் பண்ற ஒரு பர்சனும் வருவாங்க, சப்போர்ட் பண்ற பீப்புள்ஸும் வருவாங்க. பைல் நம்பர் 1, லைக் எப்படி சொல்றது, உங்களால எனர்ஜிஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களால அது முடியும். ஆனா நீங்க வந்து அதை என்ன சொல்றது, உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியல. எனர்ஜிஸ் வந்து இப்படிதான், ஓகே என்னால எனர்ஜிஸை ஃபீல் பண்ண முடியுது, உங்களால முடியும். ஆனா நீங்க வந்து அதை ஒரு இதுவா நீங்க எடுத்துக்க மாட்டேன்றீங்க கைஸ். எனக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது எல்லாருக்கும் செட் ஆகணும்ன்றது இல்லை, ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங். ஓகேவா கைஸ்? ஸோ உங்களுக்கு செட் ஆகுற இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க இதை எடுத்துக்க வேண்டாம். உங்களால எனர்ஜிஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஆனா நீங்க வந்து என்ன சொல்றது, நீங்க இப்போ ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டினியூவா நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா கைஸ்? இது எதனாலும் இருக்கலாம், ஏன் தெரியல, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ கைஸ், இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்த நீங்க அடையணுன்றதுக்காக நிறைய நாள் நீங்க வந்து இதுக்காக போராடிட்டு இருந்திருக்கலாம். அதுக்கான டைம் இப்போ உங்களை தேடி வந்துருச்சு. நீங்க அடையணும்னு நினைச்ச அந்த விஷயம் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு சப்போர்ட்டா யூனிவர்ஸ் இருக்காங்க உங்க கூட, உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க, உங்க ஸ்பிரிட் அனிமல் இருக்கு உங்க கூட. மேபி உங்களோட ஜோடியாக் சைன் லியோவா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச அனிமல் லயனா இருக்கலாம். நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். ஓகே, இதுதான் அப்படின்ற மாதிரி. வாவ். கைஸ், உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே யூனிவர்ஸ் வந்து உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்றாங்க, உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஃபைனலி பைல் நம்பர் 1க்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? சாய்ஸ். கைஸ், மறுபடியும் ஒரே விஷயம் தான் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஃபைனலி உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்து உங்களுக்கு நிறைய குழப்பத்தையும் கொடுப்பாங்க கைஸ். ஆனா உங்களுக்கு எது கரெக்ட் எது தப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கைஸ். இந்த ஒரு விஷயமும் யூனிவர்ஸ் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு எது சரி, ஓகே நீங்க வந்து மத்தவங்க சொல்ற ஒப்பீனியனையும் கேட்டுக்கோங்க. உங்க மனசுல ஓகே இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி படுதுன்னா அதையும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது அந்த டைம்ல சரின்னு படுதோ அந்த விஷயத்த பண்ணுங்க. ஆனா டெஃபினட்டா ஒரு மூவ், ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு மூவ் வந்து உங்க லைஃப்ல இருக்கு. அடுத்த ஸ்டெப் உங்க லைஃப்ல வந்து வரப்போகுது. மேபி இது ரிலேஷன்ஷிப்பாவும் இருக்கலாம், இல்ல உங்க ஜாப் கரியரா இருக்கலாம். மோஸ்ட்லி எனக்கு வந்து உங்க ரிலேஷன்ஷிப், ஜாப், கரியர் இதுலதான் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. ஓகே, ரிலேஷன்ஷிப்க்கு போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரியான நிறைய குழப்பங்களும் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஓகே,
நம்ம ஃபைனலாக ஏஞ்சல் மெசேஜஸ் கார்ட்ஸ்லேருந்து பார்த்துடலாம். ஏன் தெரியல, உங்களுக்கு ரெண்டு ஆர்க்கல் டெக்ஸ்லேருந்து எடுக்கணும்னு எனக்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, ஃபைல் நம்பர் 1க்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு இருந்தீங்க யூனிவர்ஸ்? இந்த டெக்ல இருந்து உங்களுக்கு 3 கார்ட்ஸ் எடுத்துறேங்க. ஒரு கார்டு மேபி இது உங்கள் லைஃப்க்கு ஒரு கிளியாரிட்டி கொடுத்த மாதிரி இருக்கலாங்க. ஓகே, அன்லக்கிலி டேக் ஆக்ஷன், ரீகன்சிடர். வாவ் கைஸ், நீங்கள் உங்களை அன்லக்கி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கிடையாது. உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் இப்போ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான டைம், எல்லா விஷயத்துக்கும் சரி. வாவ் ஓகே, நெக்ஸ்ட் இந்த மெசேஜ் ப்ரொடெக்ஷன். வாவ், நெக்ஸ்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். வாவ் ஓகே, உங்களுக்குள்ளேயே நீங்க நிறைய விஷயத்த வந்து ஒளிச்சு வச்சுக்கிறீங்க கைஸ். உங்களுக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு வந்து 24, 10, 43 இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் இது பண்ணலாம். ஒரு புது விஷயத்த நீங்க பார்க்க போறீங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் ப்ரொடெக்டட், யூனிவர்ஸ் உங்களுக்கு கூட இருக்காங்க. இந்த விஷயத்த நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பைல் நம்பர் 1 கைஸ், ஏன் தெரியல, யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க பைல் நம்பர் 2 or 3 உங்களுக்கு மனசுக்கு ஓகே நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பாருங்கள். இன்னும் உங்களுக்கு அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, பைல் நம்பர் 1 என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய மிக்ஸ்டான எனர்ஜிஸும் நான் ஃபீல் பண்ணேன். நிறைய இன்ஃபர்மேஷனும் வந்தது. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, இல்லை பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்க என்ன டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம இதே மாதிரி இன்னொரு ரீடிங்ல சந்திக்கலாம். See you, டாடா, பை. ஹலோ பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். பைல் நம்பர் 1 வந்து உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க கைஸ். ஓகே, பைல் நம்பர் 2 உங்களுக்கான ரீடிங்கை நாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, பைல் நம்பர் 2க்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஓகே, பைல் நம்பர் 2 நீங்கள் நிறைய விஷயத்தில் நிறைய போராடிட்டு இருக்கீங்க. இது அதுன்னு சொல்லி நிறைய போராடிட்டு இருக்கீங்க. ஒரு ரொம்ப நாளா, மோர் தென் லைக் 7 இயர்ஸா கூட இருக்கலாம். இது நமக்கு கிடைக்கணும், நாம இது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க கைஸ்.
சாரி கைஸ், ஒரு சின்ன ப்ராப்ளம்னால நான் வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். பைல் நம்பர் 2 என்ன சொல்கிறது, நீங்கள் நிறைய பேர் வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. ஏதோ ஒரு இதில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு காட்டுறாங்க. மேபி உங்கள் ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். இந்த சைடும் வர முடியாமல் அந்த சைடும் போக முடியாமல் இவங்க தான் அப்படின்னு சொல்லி உங்களால் இது பண்ண முடியாமல் நீங்கள் இருக்கலாம். நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. ஒன்றொன்னா நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்கான டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, பைல் நம்பர் 2 இதுதான் உங்களோட பைல் அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மற்ற 2 பைல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க மாதிரி தாங்க எனக்கு தெரியுது. ஓகே, நம்ம ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே யூனிவர்ஸ், பைல் நம்பர் 2க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க, என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, பைல் நம்பர் 2 நீங்கள் இந்த ரீடிங் நீங்கள் இப்போ பார்க்குற டைமில் நீங்கள் எல்லாத்தையும் வெறுத்திருப்பீங்க கைஸ். ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், நிறைய இதில் நீங்கள் ரொம்ப முயற்சி எடுத்திருக்கீங்க. ஆனால் என்ன சொல்கிறது, நீங்கள் எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலும், நீங்கள் எவ்வளோதான் அங்கே நீங்கள் சாட்டிஸ்ஃபைட், அந்த பர்சனாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம், சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அங்கே வந்து என்ன சொல்கிறது, உங்களோட ஃபுல் எஃபர்ட் 100% போட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்டில் கிடைக்கல. நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் இஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம், நல்லா இருக்குது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், அது வராமல் இருக்கலாம். எனக்கு இந்த இடத்துல வந்து கைஸ், பைல் நம்பர் 2 உங்களை வந்து யாரோ ஒரு பர்சன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது. லைக் அவங்களோட விஷ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஃபுல்லாக எல்லா இதுவும் அவங்களோட விஷ், இதெல்லாம் எனக்கு விஷப்பா, எனக்கு இது வேணும், இது இருந்தால் தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், நான் உன்னோட ஃப்யூச்சர் பார்ட்னர் தானே, நான் உன்னோட குவீன் தானே, அப்போ நீ என்னை சந்தோஷப்படுத்தணும்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றதுக்கு, ஓகே நம்மளோட பார்ட்னர் தான், நாம தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களோட சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்து அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு இருக்கீங்க. யூனிவர்ஸ் இந்த மெசேஜ் சொல்றாங்க கைஸ், சில நேரத்துல நீங்க நோன்னு சொல்லிதான் ஆகணும் அப்படின்றத சொல்றாங்க கைஸ். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இப்படியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இது ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடும் அப்படின்றத சொல்கிறாங்க கைஸ். ஆல்ரெடி நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறப்பவே ஒரு முழு மனசோட நீங்கள் பார்க்கல. ஓகே, என்ன இன்ஃபர்மேஷன் வரப்போகுது பார்ப்போம், ஜஸ்ட் கேட்போம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்குன்னு யூனிவர்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள், இந்தா நீனும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரோட இதுவும் பார்க்காத, நீனும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டைம்ல வந்து இல்லை எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்க இருந்திருக்கீங்க கைஸ். இப்போ கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கலாம், இவங்களுக்காக நீங்க அதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நினைச்சு ஃபீல் பண்றீங்க, எல்லாத்துக்கும் நான் இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேனே, என் லைஃப்க்கு நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. பைல் நம்பர் 2, எஸ் ஆன்சர், எஸ் நீங்க உங்க ஃபேமிலிக்காகவே கூட இருக்கலாம் கைஸ். ஓகே, எனக்கு என்னோட ஃபேமிலியோட ஹாப்பினஸ் தான் முக்கியம்.
கைஸ், நீங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலியை வந்து நீங்க உருவாக்கணும், பெர்ஃபெக்ட் ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா எல்லா நேரத்துலயும் அது இருக்கணும் அப்படின்றது சொல்ல முடியாது கைஸ். இப்போ நீங்க நினைச்சதுக்கு மேல போயிட்டு இருக்கலாம், சண்டைகள் வந்துட்டு இருக்கலாம், உங்களுக்கு கண்டுக்காம கூட இருக்கலாம். நிறைய விஷயங்கள் ஏதோ ஒரு இதுல வந்து நீங்க ரொம்ப ஹர்ட் ஆகி இருக்கீங்க. ஸோ பாஸ்ட்ல கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். நம்பர் 2, பாஸ்ட்ல கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். இல்ல நீங்க உங்களோட பாஸ்ட நினைச்சு கூட இப்ப நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பண்ண ஏதாவது ஒரு தப்பு நீங்க பாஸ்ட்ல பண்ணியிருந்தாலோ, ஏதாவது ஒரு பர்சனுக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல, இப்போ அதுல மாறுறதுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸை நான் சொல்றேன் கைஸ். உங்களுக்கு ரெசினேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்ல மேம் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ரெசினேட் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க விட்டுருங்க. உங்களுக்கு ரெசினேட் ஆகிற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், ஓகே. வாவ் வாவ், இது உங்களோட டைம். பைல் நம்பர் 2, இது உங்களோட டைம். இப்போ நீங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான டைம். ஓகே, உங்களுக்கு அந்த பர்சனை பிடிச்சிருக்கா? எஸ், ஆக்ஷன் எடுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அந்த ஸ்டக்கான எனர்ஜிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க கைஸ். ஓகே, இது நடக்குமா நடக்காதா, இது இப்படி இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரியான அந்த எனர்ஜிஸ்ல இல்லாம உங்களுக்குன்னு சொல்லி நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத யூனிவர்ஸ் சொல்றாங்க. பைல் நம்பர் 2. வாவ், நீங்க இந்த டைம் ஆக்ஷன் எடுத்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணி போகிற டைம் கைஸ். நீங்க மூவ் ஃபார்வர்ட் பண்ண உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்க மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா நீங்க பண்ணுங்க. பிளஸ் கொஞ்சம் ஆக்ஷன்ஸும் நீங்க உங்க லைஃப்ல எடுங்க. மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்றேன்ல, இதெல்லாம் நான் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, யூனிவர்ஸே எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரியான மைண்ட்லயும் ஒரு சில பேர் இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து நீங்களும் கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஓகேவா கைஸ்? ஓகே, ஃபைனலி யூனிவர்ஸ் பைல் நம்பர் 2க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபைல் நம்பர் 2, இந்த விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஒரு சில அடிக்ஷன்ஸ்னால கூட உங்களோட நீங்க நினைக்கிற அந்த விஷயம் உங்களுக்கு தேடி வராம இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூனிவர்ஸ் இங்க உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து ஒரு குறை நீங்க சொல்லலாம். ஓகேவா கைஸ்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வருதுன்னா அதுல இருந்து நீங்க எப்படி வெளியில வரணும்ன்றத சொல்றாங்க. ஆனா நீங்க ஆக்ஷன் எடுக்க ரொம்ப யோசிக்கிறீங்க. ஓ, இது செட் ஆகுமா, நாம இதை பண்ணலாமா, பண்ணா சரிப்பட்டு வருமா வராதா? இங்க எல்லாரும் வந்து ஒரு வழி தேடிட்டு இருக்காங்க உங்க லைஃப்ல. யூனிவர்ஸ் எல்லாம் உங்க கையில கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க ஆக்ஷன் எடுக்க யோசிக்கிறீங்க. கைஸ், உங்க லைஃப்ல நடக்கிற பிரச்சனைக்கான முக்கியமான காரணமே நீங்க தான். நான் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். மேபி இது உங்களுக்கு ஹர்ட் ஆனாலும் சரி கைஸ், அதுதான் உண்மை. நீங்க உங்க லைஃப்ல வந்து ஆக்ஷன் எடுக்க பயந்துகிட்டு, ஓ என் லைஃப் வந்து இப்படி இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு நீங்க மத்தவங்க மேல
இது சொல்லக்கூடாது. இது எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் செட் ஆகாது கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இது ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மெசேஜ் உங்களுக்கு தான். ஓகேவா கைஸ்? என்ன அப்படின்னா எல்லாரும் கிடையாது, இது ஒரு சில பேர். நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க, ஆனா என்ன சொல்றது, நான் ஆக்ஷன் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஹார்ட்ஃபுல்லா நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க. ஒரு சில பேர் வந்து எஸ் ஆக்ஷன் எடுத்துடுறீங்க, மனசார நம்ம ஒரு விஷயம் செய்யணும்ன்றது இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்க பண்ண மாட்டேன்றீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்? உங்களுக்கு இருக்க டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் தானே ரொம்ப ஆகும். ஃபைல் நம்பர் 2. ஸோ நீங்க வந்து உங்களோட கைஸ் இப்போ மறுபடியும் யூனிவர்ஸ் உங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒரு சில விஷயத்த உங்களுக்குள்ள. எல்லாத்தையும் இல்லை, நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஹார்ட்ஃபுல்லாக ரொம்ப மனசார நீங்கள் அந்த அந்த முடிவு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டான அதில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். கைஸ் இது ஒரு சில பேருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கு நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆக வேண்டாம். ஒரு சில பேருக்கு வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு நோ கான்டாக்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சனோட ட்ரூத் வந்து உங்களுக்கு வெளியே தெரியறதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்களோட டைம் வந்து உங்களை தேடி வரப்போகுது. ஃபைல் நம்பர் 2. வாவ், 2 பேருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க கைஸ். நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான மெசேஜ் கார்டு, யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகே, இந்த மெசேஜ் நான் இருக்கேன். தெர் இஸ் சம்திங் பெட்டர். எஸ், recovery. Wow. Ask your angels. Wow, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான மெசேஜஸ். ஐ நோ டெக்ல இருந்து நான் உங்களுக்காக எடுக்கிறேன். ஓகே, ஓகே, பவுண்டரிஸ். வாவ், உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட் தான். தி அன்எக்ஸ்பெக்டட். பைல் நம்பர் 1லையும் இந்த கார்டு வந்தது. வா, பைல் நம்பர் 1 பார்த்தவங்க கூட பைல் நம்பர் 2 பார்க்க சான்சஸ் இருக்கு. உங்களை நீங்களே நிறைய விஷயத்துல இருந்து விலக்கிக்கிறீங்க கைஸ். யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, தேர் இஸ் சம்திங் பெட்டர், ரெக்கவரி, ஆஸ்க் யோர் ஏஞ்சல்ஸ். உங்கள் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருக்காங்க எல்லா விஷயத்துலையும். சரி, நீங்கள் வந்து இப்போது நீங்கள் உங்கள் ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்கலாம், அவங்க வந்து உங்களுக்கு ஒரு வழி காட்டுவாங்க. எல்லாத்துலேருந்தும் நீங்கள் வந்து விலக வேண்டாம். ஓகே, அவ்வளோதான், நான் இதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேருந்தும் நீங்கள் விலக வேண்டாம். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் பைல் நம்பர் 2 லைக் நான் இப்போ திணற மாதிரி கூட நீங்கள் அங்கே திணறிட்டு இருக்கலாம் கைஸ். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணாம் அப்படின்ற அந்த ஒரு இது இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, என் லைஃப்க்கு இதுதான் கரெக்ட் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஓகே நான் இதுக்கு இப்படிதான் நான் பவுண்டரி செட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அன்எக்ஸ்பெக்டடாக யாராவது ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ண சான்ஸ் இருக்குது. அவங்க மேபி ஒரு ஃபீமேலாக இருக்கலாம், ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவங்க இருக்கக்கூட சான்சஸ் இருக்குது கைஸ். வாவ், வாவ். பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2 2 பைலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அதே மாதிரி என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பைல் நம்பர் 2, என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, இல்ல பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்க என்ன டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பைல் நம்பர் 2, இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்ல சந்திக்கலாம். See you, டாடா, bye. ஹலோ பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த ஆமத்தஸ் ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ள போகலாம். ஓகே, பைல் நம்பர் 3, உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றத பார்த்துடலாம். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. எனக்கு பைல் நம்பர் 3 வந்து மேபி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம். எப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் ஓகே இதுதான் அப்படின்றது தெரிய வந்துருச்சு. ஆனால் இது என்ன காரணம் அப்படின்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. நம்ம என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. வாவ், கிளியாரிட்டி. அந்த தெளிவு தன்மைக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே யூனிவர்ஸ், நீங்க என்ன மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. என்ன காரணம், எனக்கு எதனால தெளிவா சொல்லுங்க அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வா, பைல் நம்பர் 3, இதுதான் உங்களோட பைல் அப்படின்னா நீங்க கண்டினியூவா பாருங்க. வா, டெஃபினட்டா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கைஸ், நான் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களை தேடி வருது. வாவ், ஓகே கைஸ், நிறைய கார்ட்ஸ் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த குவீன்ஸ் வந்து இங்க இருக்கு. நிறைய பேர் வந்து உங்க ரிலேஷன்ஷிப் கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை நான் சொல்றேன். ஓகேவா கைஸ், என்ன அப்படின்னா, நீங்க பர்டிகுலரா ஒரு பர்சனை பத்தி நீங்க இப்ப கேட்கலாம். ஒரு சில பேர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு விதமான எனர்ஜில இருக்கீங்க, அந்த பர்சன் ஒரு விதமான எனர்ஜில இருக்காங்க இப்போ கரண்டா. உங்க 2 பேருக்குள்ள அதனால சண்டைகள் வரும் கைஸ். என்ன சொல்றது, கொஞ்சம் கேப் இருக்கும் 2 பேருக்குள்ள. தேர்ட் பார்ட்டி ஒரு சில ரிலேஷன் ஒரு சில பேருக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா மோஸ்ட்லி இந்த பர்சன் உங்களை தேடி வரதுக்கான சான்ஸ் இருக்கு. உங்க கூட இருக்கிற ஒரு சில பேர் வந்து உங்களை ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்காங்க கைஸ் உங்க ரிலேஷன்ஷிப் விஷயத்துல. ஏன்னா எனக்கு இதுவும் ரொம்ப ஃபீல் ஆகுது, கொஞ்சம் ஜெலசியும் அந்த பர்சனுக்கு இருக்கு அப்படின்றது. இவங்க ஒரு ஃபீமேலா கூட இருக்க சான்ஸ் இருக்கு, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா கூட இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த விஷயத்த சொல்றேன், உங்க ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரதை நினைச்சு இந்த பர்சன் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, அவ்வளோ முயற்சி எடுத்திருக்காங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து இவங்க பிரேக் பண்றதுக்கு. பைல் நம்பர் 3, நான் இப்போ இதை பத்தி பேசுறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் உங்க பைல் அப்படின்னா நீங்க கண்டினியூவா பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க மற்ற 2 பைல் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? இல்ல மேம், எனக்கு மற்ற 2 பைலும் எனக்கு செட் ஆகல அப்படின்னா நீங்க வேற ஒரு ரீடிங்காக தான் கைஸ் வெயிட் பண்ணணும். ஸோ பைல் நம்பர் 3 கண்டினியூவா பாருங்க. யூனிவர்ஸ் பைல் நம்பர் 3க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? வாவ்,
கைஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுல சம்திங் ஹிடனா இருக்க மாதிரி எனக்கு இங்க யூனிவர்ஸ் காட்டுறாங்க. இந்த இடத்துல நீங்களும் விரும்பலாம், இந்த பர்சனும், 2 பேருமே வந்து ட்ரூவா இருக்க மாதிரி தான் எனக்கு இங்க காட்டுறாங்க. நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்சன் உங்களை தேடி வந்துருவாங்க வித்தின் 7 to 10 days ஆர் 1 monthக்குள்ள இந்த பர்சன் உங்ககிட்ட பேசுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க ஓகே நமக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க அந்த பர்சனை நீங்க ப்ரெஷர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போதைக்கு முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட சூழ்நிலை அவங்கள வந்து அந்த மாதிரி பண்ண வைக்கலாம். ஸோ நீங்க இதை வந்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பர்சனுக்கு உண்மையிலேயே உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. pile number 3. ஓகே, ஒரு சில பேர் இது ஒரு சில பேருக்கு கைஸ், நீங்க வந்து உங்களோட ஜாப் கரியர் இதுக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கலாம், இல்ல அப்படின்னா அப்ராட் போகிற சான்ஸ்க்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க சான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு சில பேர் 2 years 8 months கூட நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரப்போகுது கைஸ். ஒரு சில பேருக்கு வித்தின் 8 daysல உங்களுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் உங்களுக்கு தேடி வரலாம். ஸோ எப்படி சொல்றது, அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கில் டெஸ்ட் எழுதுற மாதிரி உங்களை கூட கூப்பிடலாம். இதுல இருந்து ஒரு சர்ப்ரைசிங்கா உங்களுக்கு வந்து அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். ஏதோ ஒரு இதுல வந்து உங்களுக்கு ஒரு உங்க பிசினஸ்லயோ இல்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். pile number 3. நீங்க புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கணும், ஓகே நான் வந்து புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிறேன், என் லைஃப்ல வந்து நான் வேற மாதிரி டிஃப்ரெண்டா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், எல்லார் மாதிரியும் இல்லாம, ஓகே நாமளும் இருந்தோம் படிச்சோம் இந்த மாதிரி இது பண்ணுவோம் அப்படின்னு இல்லாம நீங்க டிஃப்ரெண்டா கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, டெஃபினட்டா படிங்க. என்ன சொல்றது, மத்தவங்களாம் சொல்லலாம் இது வந்து உனக்கு இதாகாது, அவ்வளோக்கா நீ வந்து ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லலாம். ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இது கரெக்டா இருக்கும் அப்படின்றது. ஸோ உங்க மனசுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாபோ இல்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் உங்களுக்கு மனசுக்கு படுது அப்படின்னா தாராளமா நீங்க அந்த கோர்ஸ் படிக்கலாம். இது எது ரிலேட்டடானாலும் இருக்கட்டும் கைஸ். ஒரு சில பேர் வந்து சைக்காட்ரிஸ்ட் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சில பேர் வந்து நேச்சர் சம்பந்தப்பட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எதுனாலும் இருக்கலாம், அனிமல்ஸ், நேச்சர், இது மாதிரி. மற்றவங்க வந்து சொல்லலாம் இதெல்லாம் வேல்யூ கிடையாது அப்படின்ற மாதிரி. ஆனா உங்களுக்கு வந்து அது நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது, நான் வேல்யூக்காக இல்ல என் மனசுக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக நான் படிக்கிறேன் அப்படின்னு நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமா நீங்க படிக்கலாம் கைஸ். இதனால நீங்க நிறைய நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க. Same card from 2 different decks. கைஸ், இந்த விஷயத்த யூனிவர்ஸ் சொல்றாங்க, உங்களுக்கு கிளியாரிட்டி கொடுத்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலுமே நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரொம்ப சந்தேகப்படுவீங்க அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் சொல்றாங்க கைஸ். என்ன சொல்றது, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க, ஓகே என்னால முடியுமா, நான் வந்து என்னால இதை சாதிக்க முடியுமா, என்னால இதை பண்ண முடியுமா அப்படின்ற அந்த ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு அப்படின்றது யூனிவர்ஸ் சொல்றாங்க. pile number 3. ஓகே, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கைஸ். இத பத்தி நம்ம ஏதாவது இன்னும் நம்ம ரிசர்ச் பண்ணலாமா, இல்ல இதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகங்களும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு.
கைஸ், இன்னும் நீங்க கத்துக்கணும், இன்னும் நீங்க ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றத யூனிவர்ஸ் சொல்றாங்க. எதை பத்தினாலும் இது இருக்கலாம். உங்களோட ரிசர்ச் மெடிசன் சம்மந்தப்பட்டும் இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டோரிஸ் இது மாதிரி நீங்க ஏதாவது நீங்க எழுதிட்டு இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டே நீங்க ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, எனக்கு இங்க நிறைய ஹெர்ப்ஸை காட்டுறாங்க கைஸ், மூலிகைகள். இதை வச்சு நீங்கள் ஏதாவது மெடிசன்ஸ் நீங்கள் தயாரிக்கலாம். இல்லைன்னா இந்த பாத்திங் சோப், பாத்திங் சால்ட், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணலாம். கேண்டில் மேக்கிங், உங்களுக்குள்ள நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு, உங்களால பண்ண முடியும். இதை நீங்க வெளியே கொண்டு வரணும்ன்றது யூனிவர்ஸ் சொல்றாங்க. மறுபடியும் நீங்க அதை ஆப்ஷனாவே எடுத்துக்காதீங்க. இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான கனவு கோட்டையிலேயே இருக்காதீங்க. எங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கனவு கோட்டையிலேயே நிறைய பேர் இருக்கீங்க. ஆக்ஷன் எடுங்க. உங்களுக்கான வழியை யூனிவர்ஸ் காட்டுறாங்க. நீங்க ஆனா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. பைல் நம்பர் 3. ஓகே, ஓகே, ஃபைனலா பைல் நம்பர் 3க்கு என்ன இன்ஃபர்மேஷன் தரணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? ஓகே, பைல் நம்பர் 3. நீங்கள் பைல் நம்பர் 1 வந்து பார்க்கலன்னா தயவு செஞ்சு பைல் நம்பர் 1ஐயும் பாருங்கள். எனக்கு ஏன் தெரியல, பைல் நம்பர் 1ஓட கண்டினியூவேஷன் மாதிரி இருக்குது பைல் நம்பர் 3. கைஸ், பாஸ்ட்ல நடந்ததுக்காக நிறைய விஷயங்களை நீங்க கடந்து வந்திருக்கீங்க. அதுக்காக இப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்க விட்டுறாதீங்க. பைல் நம்பர் 3, உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. பாஸ்ட்ல நடந்த விஷயத்துக்காக நீங்க உங்களோட இப்போ கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க விடுற மாதிரி எனக்கு காட்டுறாங்க கைஸ். பயம், உங்களுக்கு வந்து பயம் அண்ட் கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால நீங்க விடக்கூடாது. தெளிவுக்காக நீங்க கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு யூனிவர்ஸ் வராங்க. ஆனா மறுபடியும் அந்த குழப்பமான நிலைக்குள்ளதான் நீங்க போறீங்க. ஸோ என்னன்றதை நீங்க தான் பார்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ஒரு சில பேருக்கு இது பர்சனல் ரீடிங் மாதிரியே கூட இருக்கலாம் கைஸ். ஸோ எப்பவுமே உங்க எனர்ஜியை ஒரு பேலன்ஸ்டான ஒரு இதுல கொண்டு வாங்க கைஸ். வாவ், உங்களோட ஒரு பெரிய விஷ் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள நடக்க போகுது கைஸ். ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு நியூ வேர்ஷன். இல்லை என்னால் முடியாது, ஏன் சொன்னாலும் முடியும் அப்படின்றதுக்கு நீங்களே மாறி வர போறீங்க. பைல் நம்பர் 3. வாவ், உங்களுக்கான விஷயங்கள். ஓகே, இது என்னுடையது, நான் தான், இது என்னுடையது. ஸோ இதை எப்படி பார்த்துக்கணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே கைஸ், இன்னும் முடியலை. நம்ம ஃபைனலாக உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் கார்ட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். உங்கள் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ரொமான்ஸ், எஸ், ஒரு நியூ லவ் உங்கள் லைஃப்குள்ளே வரலாம். பைல் நம்பர் 3. ட்ரஸ்ட், வாவ். ஓகே, நம்ம இன்னொரு ஆர்க்கல் டெக்ல இருந்தும் பார்த்துடலாம். பைல் நம்பர் 3க்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க?
கிரியேஷன். வாவ், புதுசா நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆர் உங்களோட நியூ வெர்ஷன். வாவ், ட்ரஸ்ட், ஃபெய்த். கைஸ் இப்போ கைஸ் இப்போ உங்களோட நம்பிக்கை தான் இப்போ தேவை அப்படின்றது யூனிவர்ஸ் சொல்றாங்க. நிறைய விஷயத்துல நீங்க நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க. உங்க நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியன்றத சொல்றாங்க. பைல் நம்பர் 3. வாவ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ் இது. டெஃபினட்டா உங்களுக்கு இங்க பாருங்க கைஸ், பாட்டம் ஆஃப் த டெக், ஃபியர், சரண்டர். வாவ், ட்ரஸ்ட், அகைன் ட்ரஸ்ட். பைல் நம்பர் 3 உண்மையிலேயே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். டெஃபினட்டா உங்களோட ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ஸோ உங்களை நீங்க நம்புங்க. அவங்க உங்களை தெளிவுபடுத்தணுன்றதுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு தயக்கம், ஒரு பயத்தோடயே இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் ஆக வேணாம். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். கண்டிப்பா நீங்க நினைக்கிறதுக்கு மேலேயே யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகே பைல் நம்பர் 3, என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, இல்லை பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்க என்ன டேரக்டா இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்ல சந்திக்கலாம். See you, ta-ta, bye bye.